சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டுள்ள தகவல்படி, லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கிறது. அதேபோல் மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் கூட இன்னொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மிக லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மற்ற பகுதிகளான தமிழகம் முழுவதும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலைதான் நிலவும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் நாளை மறுநாளும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சில இடங்களில் மிக லேசான மழை பெய்யக்கூடும். மற்ற பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலைதான் இருக்கும். வரும் 16ஆம் தேதி ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் மற்ற தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 17ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் வடக்கு உள் தமிழக பகுதிகளில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலைதான் இருக்கும். அதற்கு பிறகு 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் தமிழகத்தின் சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பற்றி சொல்ல வேண்டுமெனில், இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.